அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, நாளைய முதலமைச்சராக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது பெண்களை காப்பாற்றும் ஒரு சட்டமாக, பெண்களுடைய சொத்தை காப்பாற்றும் சட்டமாக, சட்டத்தில் யுத்தம் செய் பெண் பாதுகாவலன் சட்டத்தின் கீழ் முழுமையாக 1956 இன்று வரை அதற்குரிய சொத்தை முழுமையாக சரிசமமாக அவர்கள் அனுபவிக்க, விற்க அனைத்தையும் மாற்றி அமைக்கப்படும். 2005 கொண்டு வந்த அனைத்தையும் பரிசீலனை செய்து நம்மளுடைய மக்களுக்கான ஒரு நல்ல தீர்க்கமாக, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய சட்டமாக, அவர்களுடைய வாழ்க்கையை முறைப்படுத்தும் சட்டமாக 1956 இன்று வரை அதற்குரிய சொத்தை பெண்களுக்குரிய சமமான சொத்தாக விற்கவும், வாங்கவும், அதற்குரிய மாற்றம் செய்யவும் அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. தங்களுடைய குடும்ப சூழல் காரணமாக, கட்டாயத்தின் காரணமாக அவர்கள் எழுதி கொடுத்த அந்த சொத்தை மீண்டும் அவர்களுக்கு மீட்டெடுக்கும் சட்டமாக இந்த சட்டம் அமலாக்கம் செய்யப்படும். இன்றைக்கு பெண்கள் என்று மிகப்பெரிய அவர்களுடைய இயலாமையை பயன்படுத்தி அந்த குடும்பமே அவர்களை மிகப்பெரிய அளவில் அடிமைகளைப் போல பாவித்து கொண்டிருக்கும் அனைத்துமே மாற்றியமைக்கும் சட்டமாக, சட்டத்தில் யுத்தம் செய் பெண் பாதுகாவலன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்ட சட்டமாக அமலாக்கம் செய்யப்படும். இன்றைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் வேலுநாச்சியாரை பற்றி. அதை முறைப்படுத்தும் திட்டமாக நம்மளுடைய மக்களுக்கான ஒரு நல்ல தீர்க்கமான, பெண் குழந்தைகளுக்கான, நம்மளுடைய தாய்மார்களுக்கான ஒரு நல்ல சட்டமாக இச்சட்டம் முழுமையாக கொண்டு வந்து நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது 1956 இன்று வரை அதற்குரிய சொத்தை, இன்று பெண்களுக்குரிய உரிமை அனைத்துமே கொண்டு வந்து அமலாக்கம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.